கைஸ் டுடே நமக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து மாட்டுக்கறி ரெசிபி தான் பார்க்கணும். அதுவும் முதல்ல குக்கரில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா வேகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அடுத்து மிக்ஸி கப்பில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து நான் இதிலே அரைச்சில் தேங்காய் சேர்க்க அது வீடியோலே காட்டுறேன். அதையும் சேர்த்து இப்போ காட்டுறேன், வீடியோவில் நான் காட்டுவேன். அடுத்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணால் நம்ம மாட்டுக்கறியை கழுவி போட்டுக்கலாம் உள்ளக்க. போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா தக்காளி வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து தேங்காயும் அது கூட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு மகாராஜா மசாலா பொடி எடுத்து அது ஒரு பேக்கெட்லேயே தட்டிட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எப்படியும் தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லாவே தட்டிட்டு அடுத்து கிண்டிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்து உள்ளே போட்டு அந்த தேங்காய் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதையும் கூட சேர்ந்து நல்லா உள்ளே போட்டு நல்லாவே கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு அடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்த நம்மளுக்கு தேவைக்கேற்ப மல்லிச்செடியும் நம்ம போட்டுக்கோங்க. அடுத்த குக்கர் மூடி போட்டு அதில் வந்து விசில் வச்சுக்கோங்க. 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்த அம்மா சைடு கேப்லேயே இட்லி அவிச்சிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டின்னர் வந்து நம்மளுக்கு இட்லி மாட்டுக்கறி குழம்பு தான். எங்கள் வீட்டில் வந்து இட்லி வந்து கீழே 4 அடுக்கு மேலே 5 அடுக்கு. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் 4 பேர். நாங்கள் வந்து அம்மா வந்து 2 இது அந்த அவிப்பாங்க சட்டி. அடுத்து அதுக்குள்ளேயே இட்லி அவிக்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிட்டு மாட்டுக்கறி குழம்பு அதையும் நம்ம ரெடி பண்ணிட்டு தாளிக்க போகலாம். கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பிலை 3 தாளிச்சு சைடு காப்பில் இட்லியும் வந்துட்டு அடுத்த மாட்டுக்கறி குழம்போட தாளிச்சையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இன்றைக்கி டின்னர் எங்கள் வீட்டில் மாட்டுக்கறி குழம்பு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி